இதய முரளி படம் வந்து என்ன? இது ஒரு லவ் ஸ்டோரி. நம்ம லைஃப்பில் எத்தனை காதல் வேணால் வந்து போகலாம். ஆனால் நம்ம இதயத்துக்குள்ளே எந்த காதல் வருது, அந்த காதலை நோக்கி நம்ம போகிறோமா? அப்படி போனால் அந்த காதல் கை கொடுதா இல்லையா? எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான படம் தான். எத்தனை காதல் வந்து போகுது, அது மாதிரி லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் யார் யாரை நம்ம வந்து லவ் பண்ணுறோம், அது லவ்ன்ற மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் எப்படி வருது, அதெல்லாம் நிலைக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளை ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுற ஒரு லவ்வை தேடி நம்ம போகிறோம், அந்த லவ் கடைசியில் கை கொடுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இந்த GBU டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிறைய ரெஃபரன்சஸ் நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு சின்ன ஜெயின் சார் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங் வந்து விண்டேஜ் சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அங்கங்கே நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை அங்கங்கே வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து GBU டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து அதர்வா அவர்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவரோடது. அதே மாதிரியாக பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து என்னதான் அந்த எமோஷன்ஸ் அதை கேரி பண்ணுற அந்த ஆக்டிங் அந்த ஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் கூட இந்த அடிஷ்னல் விஷயங்கள், இந்த லுக்ஸு, இந்த லவ்வை கேரி பண்ணக்கூடிய அந்த பீப்புள், அந்த ஆர்டிஸ்ட், அந்த கேரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான். அதர்வா அவர்களோட லுக்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிரீத்தி அதர்வா அவங்க காம்பினேஷனாக இருக்கட்டும், அவங்களோட பேரிங்காக இருக்கட்டும், கயடு அவங்க வர இடத்துல இவங்களோட காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான ஒரு கேரக்டரில் ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக்ஸ் அண்ட் அதர்வா பிரீத்தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த பேரிங், இந்த இடங்கள்லாம் டிக் வாங்குது. அதுக்கப்புறம் வந்து சுதாகர், டிராவிடாக இருக்கட்டும், அப்புறம் தமன் அவர்கள் நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி இடத்துல வர நிறைய இடங்களில் வர ஏஞ்சலினா இருக்கட்டும், இல்லை ரக்ஷனா இருக்கட்டும், இவங்களோட கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் நியாரிக்கார் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதுவாக இருக்கட்டும். இந்த மாதிரி அழகான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் காஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணி நட்டி அவர்கள் மாதிரியான ஆளுங்களெல்லாம் வந்து கதையை நகர்த்திட்டு போகிற இடத்துக்குலாம் கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணாமல் அழகாக யூஸ் பண்ணி கேரக்டரைசேஷன், ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து டிக் வாங்கும். அண்ட் மியூசிக் ஒரு முக்கியமான விஷயம். லவ் ஸ்டோரினாலே சோல் வந்து மியூசிக் அண்ட் சாங் தான். வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாங் வந்து ஆல்ரெடி படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய ஹிட் ஆகிடுச்சு. இது படத்தில் வந்து அழகான பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்கு, கரெக்டாகவும் வந்து அது படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்கும். முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் பிளே, அதாவது வேரியஸ் லவ்ஸ் வரலாம், அதை வந்து உட்கார வச்சு ஒருத்தரை வச்சு சொல்லணும், அதை ஒருத்தர் கேட்க போகிறது ஆடியன்ஸ் தான், அதை சொல்கிறதும் வந்து படத்தில் என்ன சொல்ல போகிறாங்க. பட் அது கதைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் வேணுங்கிறதுனால அதுக்கு அழகாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வந்து அது வெறும் ஜஸ்ட் ஒரு ட்ராவலில் ஒரு கதையை சொல்லி அதை வந்து பப்ளிக் கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இல்லாமல் கடைசியில் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு கேரக்டரோட லிங்க் பண்ணி அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி கிளைமேக்ஸில் அவர் தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறன்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் ப்ளேலையும் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடம். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து இந்த ஸ்கூல் போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம், அது ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கமெண்ட்ரி மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதில் குறிப்பிட்ட ஒருத்தவங்களை வந்து எங்களை மாதிரி எங்கள் ஆளுங்களை உள்ளே விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம் தெரியுமான்றதுக்கு ஒரு கவுண்டர் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி செட்டப்பில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு டயலாக் தேவையா, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தேவையான்னு தெரியல. அதை கட் பண்ணால் கூட பெருசாக எதுவும் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரிம் பண்ணி படத்தை வந்து இந்த 240 வந்து இன்னொரு 220 இல்லை 215 கொண்டு வந்தால் இன்னமும் கிரிப்பிங்காக இன்னும் என்கேஜிங்காக இருந்திருக்கும். பட் இது ஒரு நல்ல ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த படத்துக்கு நம்மளோட டிக்ஸ் வந்து 4 டிக்ஸ் அவுட் ஆஃப் 5. 4 ஏன் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பிரீத்தியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கைடும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நியாரிக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் அதர்வா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரில்லியண்ட்டான அவரோட லுக்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே சுதாகர் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் டிராவிடாக இருக்கட்டும் அண்ட் கூட வர சப்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாமே அங்கங்கே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வந்து அந்த 4 டிக்ஸ் அவுட் ஆஃப் 5. தாராளமாக நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.